ஊரில் இருந்து இங்கே வந்துட்டேன். நான் என்ன வேலை செய்யணுன்ட்டு யாருக்குமே தெரியாது. அதான் சினிமாவுக்கு போயிருக்கான், எங்கே போயிருக்கிறானோ, என்ன பண்ணுறாருன்ட்டு ஒரே இது. நானும் போகவே மாட்டேன். பட் பெரிய ஃபேமிலி எங்களுது, விவசாயம். அண்ணன், தம்பி எல்லாம் பெரிய ஒரு இது. ஸோ வந்துட்டோம், என்னடா இது எங்கள் எப்பாவது நான் ஊருக்கு போனால் என்ன கிண்டல் பண்ணுவாங்க பார்த்து. எங்கே வேலை செய்கிறவனோ, என்ன பண்ணணும், சும்மா அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றான், டைரக்டர்ன்றாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து யூடியூப் எல்லாமே எந்த லாங்குவேஜில் படம் பண்ணாலும் இம்மீடியட்டாக நீங்கள் பார்த்துடலாம். அப்போ எதுவுமே தெரியாது. அப்போ நினச்சேன், நான் வந்து படம்னு ஒன்று பண்ணால், டைரக்ஷன் ஒன்று பண்ணால் தமிழில் தான் பண்ணணும்னு முடிவெடுத்தேன். அப்போ நான் வளர 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 ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு சினிமாவுக்கு. அந்த 7 இயர்ஸில் விஜய் சார் மிகப்பெரிய டாப்பில் இருக்கார். ஆமாம், இருந்துச்சு. நான் வரும்போது அப்போ தான் அவர் ஃபஸ்ட் படம் யாருன்னே நமக்கு தெரியாது. அப்போ அவரும் நான் டைரக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இது வரும்போது அவர் வந்து டாப்பில் இருக்கார். இவ்வளோ நாளாக நம்மளை ஊரில் எவ்வளவுமே மதிக்கலை. இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்கல யாரும் என்ன வந்து பார்க்க மாட்டாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ரூமில் வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க, அவ்வளோதான். ஆமாம். பட் நம்ம ப்ரூஃப் பண்ணுமே, ஏதோ ஒன்று லட்சக்க ஒரு கனவோடு வந்திருக்குமே, ப்ரூஃப் ஒன்று எல்லாம் ஒரு மாதிரி. இப்போ படம்னு ஒன்று பண்ணால் நான் தமிழில் தான் பண்ணணும்னு சொல்லி முடிவாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரை வச்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தீவிரமாக இருந்து